உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு சோதர பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025 ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அது தமிழுக்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போது நாம் காண இருக்கின்றோம். இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார். பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். 15ஆம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார். அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார். சூரியன் ஆட்சி பலம் அடைந்து 17ஆம் தேதி வரை இருக்கின்றார். 17ஆம் தேதிக்கு மேலே கன்னிக்கு செல்கின்றார். கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார். செவ்வாய் கன்னியில் இருக்கின்றார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள். குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன், அவர் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். அது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. அந்த 15 நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார். இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க. பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் குரு பகவான். அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ஆண்களுக்கென்று ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார், பெண் வீட்டிலேயே இருக்கிறார். அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி 15ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு. கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். பெண் வீட்டில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது. அதனால் இப்போ பார்க்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு, டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க. நல்லா விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் புரட்டாசியும் சேர்ந்த மாதத்தில். சரிங்களா? இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. இனிமேல் நாம் இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம். கன்னி ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகின்றது. பொதுவாக புதன் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார். அந்த 12 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து இருக்கிறார். அவர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறார். அதுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு வர்றார். இந்த 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சம் அடைகிறார். அப்போ இந்த 11ஆம் தேதி வரைக்கும் செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். நிறைய அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும், வெளியூர் அலைச்சல்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பணம் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். அலைஞ்சாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும், வெட்டி அலைச்சல் இருக்காது. சரிங்களா? ஏன்னா அங்கே சூரியன் இருக்கார் ஆட்சி பலம் அடைந்து. சூரியன் இல்லாமல் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்கரம் பெற்ற சனியால் 12ஆம் இடம் பார்க்கப்பட்டால் வெட்டி அலைச்சலாக தான் இருக்கும். சரிங்களா? வீண் அலைச்சல், வெட்டி செலவு இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 12 குடையவன் ஆட்சி. அதனால் ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. வெளியூர் பயணங்கள் மூலியமாக நிறைய தன லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தூரத்தில் இருக்கின்ற
சில உறவுகள் மூலியமாக நல்ல செய்திகள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விரும்பிய நபர்கள் கொஞ்சம் வெளியூருக்கு போயிருப்பாங்க. அவங்களாம் இப்போ வந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் வெளிநாடு போயிருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஊருக்கு வந்து உங்களை சந்திப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, தூரத்தில் போயிட்டு திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறது, நீண்ட நாட்கள் பிரிவுக்கு பின்னாடி உங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ நடக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்போ இந்த 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா படபடப்பாக இருப்பீங்க, டென்ஷன், அதிக கோபம், யாருக்கிட்டையுமே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலும் அந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. 11ஆம் தேதிக்கு மேலே புதன் ஆட்சி பலம் அடைஞ்சோன்னே சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருந்தால் கூட நீங்கள் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் சமாளிச்சிங்கன்னா போதும். 11ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும். ஏதாவது ஒரு உதவிக்காக பணம் எதுவும் தேவைன்னு நீங்கள் எதிர்பார்த்து யார்ட்டையாக கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்காம இருந்துச்சுன்னு சொன்னால் 11ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நேரமாக விளங்குது. அதே மாதிரி தாய் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவதற்கு தயாராக இருக்காங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு சாதகமாக விளங்குகின்றார்கள். இருந்தாலும் அவங்களுக்கு உடல் ரீதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், மனக்கவலைகள் இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்வதும் நல்லது. 7 என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரகன், கணவன் மனைவிக்குரிய கிரகம், அதுவும் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க வழி சொந்தங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கின்றார்கள், ஒத்துழைப்பும் தருவார்கள். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த தொழில் சார்ந்து நீங்கள் வந்து இந்த 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லா தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நான் சொன்ன விஷயம் எல்லாமே பொருந்தும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது கன்னிராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது கொட்டி கிடைக்கிறது. நல்ல நல்ல வரன்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வரனை அமைத்து திருமணத்திற்கு நீங்கள் நிச்சயம் செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துடும். நல்ல மன வாழ்க்கை அமையும். உடனே புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு அற்புதமான நேரம் இது, பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.